சமையல் பாதா கும்பிட்டு பண்ணிக்கிறேன்.
வராது. நான் எங்க நான் குடிக்கிறேன் வராது. அன்பார்ந்த சபையாருக்கு மனமார்ந்த வணக்கம். கேட்டுக்கமா. அன்பார்ந்த பெரியாருக்கு மனமார்ந்த வணக்கம். தெரிவிக்கின்றேன். நீ நல்லபடியாக வாழ வேண்டும். ஆகட்டும். என்ன லைட் மாறா என்ன ஜனக்கூட்டம் ஒண்ணு விளக்க முடியல. ஆமா அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி சக்தி ஒன்று சமய பதிலா நின்று காட்சி தரக்கூடிய அந்த உடையாத்தம்மா அந்த அம்மனுக்காக அந்த குலதெய்வம் அனைவரும் ஒருமிக்க சேர்ந்து இந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒருமிக்க சேர்ந்து அந்த அம்மனுக்காக ஆராதனை அபிஷேகம் முடித்து அது 5 நாளைக்கு முன்னே 10 நாளைக்கு முன்னே வந்து ஆட்சி கொடுத்தோம் அந்த அம்மனுக்கு. புரியுதா? ஆமாமா. இந்த அம்மனுக்கு 2வது இரவு 2 ராத்திரி ஆடி 2 சம்பளத்துல வாத்தியாரானா. சரி மாமா. ஆனால் அந்த அம்மனுக்காக முன்ன ஆட வேண்டிய நாடகம் பாடுறோம். ஆமா ஆமா. அந்த அம்மனுக்காக ஒரு இரவு நாடகம் நடத்தும் என்று தாம்பல வழியினால் கால நாடக நடிகர் ஆட்டக்காரர். நீ வரையா கம்பெனிக்கு என் கம்பெனிக்கு திடீர்னு கூப்பிடுறீங்க? பின்ன திடீர்னு கூப்பிடாத ஐயா. கம்பெனில வரணுமா? ஆமா. ஒரு பக்கம் ஐயா ஒரு செய்யுங்க ஐயா. எப்படி ஐயா? நான் பாதியானே பாதியானே பல பேர்களை காட்டலானே நான் நீதிக்கு தலைவனானே நிரந்தர பொன்மேனியானே அந்த கடவுளை நான் வழங்கலானே. ஓ அந்த பாதிமதி அந்த சடைய அந்த பரமனையே நான் வணங்கலானே. ஆமா. இதெல்லாம் உனக்கு விளக்க புரியுதா? எப்படி? ஒண்ணு புரியல. உலகத்துல 6 அறிவு 6 மனிதர்கள். ஆமா. 5 அறிவு உள்ளது விலங்கு. காட்டுல இருக்கக்கூடிய விலங்கு. ஆமா. மனுஷாளுக்கு சண்டை வருது பாத்துருப்பேன். ஆமா. விலங்குக்கு சண்டை அடிச்சு பாத்துருப்பேன். சண்டை வந்துரும். மாட்டுக்கு சண்டை வந்துரும். நாய் சண்டை போட்டுக்கும். நாய் எதுக்கு சண்டை போட்டு தெரியுமா? போட்டுக்கும். பள்ளிக்கு சண்டை செவுத்துல ஆனா இம்மா சண்டையை பாத்துருப்பேன். ஆமா. உலகத்துல எங்க பார்த்தாலும் சண்டை பாத்துருப்பேன். ஆனா இந்த 5 வரலுக்கு சண்டை வந்து பாத்துருப்பியா? இந்த 5 வரலுக்கு சண்டையா? ஆமாடா. எப்படி? இந்த கட்ட வரல சொல்லுது நான் பாதியானே உங்க 4 பேர்த்த விட நான் தானே பெரிய ஆளு சண்டை போடுதான். இது உங்க 4 பேர்த்த விட நான் தான் பெரிய ஆளு. ஏன் தெரியுமா? அங்க ஏன் போறப்ப போத்தல நம்ம யாரோ 12 மணிக்கு கடை திறக்கிறோம். ஆமா. கடை திறந்து 12 மணிக்கு கவர்மெண்ட் கடை திறக்குது. நம்ம கடை திறக்க மாட்டோம். கவர்மெண்ட் கடை திறக்குது. போன உடனே 145 ரூபா நீட்டுறோம். ஆமா. கொடுத்த உடனே கோடு கொடுப்பாங்க. அரைக்கா பிடிப்போம். எப்படி பிடிக்கிறோம்? இந்த கட்டவர் தனியா போதா இந்த 4 வரல தனியா போகுது. இந்த 4 வரல ஒண்ணா போகுது. அப்ப இது இடம் உட்கார் பார்த்து உட்கார். இன்னும் உனக்கு இடம் கிடைக்கல? இடம் கிடைக்குதா? இந்த 4 வரல ஒண்ணா போகுது. இந்த கட்டவர்ல தனியா ஒண்ணா போகுது. அப்ப உங்க 4 பேர்த்தோட நான் தானே பெரிய ஆளு. எந்த பொருள் கொடுத்தாலும் முதல்ல என் கையில தானே பிடிக்கிறேன். எந்த வேலை செய்தாலும் நான் தனியாளு. நான் ஒரு ஆளு பெரிய ஆளு தானே போறேன். ஆமா. அப்படின்னு இந்த கட்டவர்ல நான் தான் பெரிய ஆளு சொல்லுது. அதுக்கு இந்த ஆள் இந்த சொல்லுது ஆள்காட்டி வரல சொல்லுதான். உங்க 4 பேர்த்தோட நான் தான் பெரிய ஆளு. அதோ வராரு பாரு வயசான ஒரு தாத்தா. அதோ வராரு தலைவர். அதோ வரப்ப ஆஞ்சநேயர் கோவில். அதோ வரப்ப பாஞ்சாலியம்மன் கோவில். அதோ பாரு கடை தந்துட்டாங்க. அதோ வர வாதியாரு. அதோ பாரு பள்ளி. அப்படி இந்த வேலைக்கு சொல்லுதுல. இந்த வேலை காமிக்குது. எல்லாத்தையும் காட்டுதாதான். அதோ பாருப்ப மகனவங்க மாமியா. வார்த்தை அதனால அந்த ஆள்காட்டி வரல சொல்லுது. உங்க 4 பேர்த்தோட நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்ற. இதுக்கு கோவம் வந்துச்சு பையா. எப்படி? இந்த நடுவரல கோவம் வந்துச்சு. எப்படி? உங்க 4 பேர்த்தோட நான் தானே பெரிய ஆளு. இப்ப ஏன் தெரியுமா பெரிய ஆளு சொல்றது? நடுவரல இந்த பக்கம் 2 பேர் சண்டை அடிப்பான். பக்கம் 2 பேர் சண்டை அடிப்பான். நான் நீதிக்கு தலைவனானே. நீங்க சண்டை அடிக்க போறே. நீ இப்படி போ. அந்த காலத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால பஞ்சாயத்து பேசணும். ஆமா. நாட்டார் தலைவர் எல்லாம் ஆமா இப்படிதான் பேசுவாங்க. நான் சொல்றதை கேள்றேன். மாதிரி பேச்சிருக்க கூடாது. அப்படி தர்மகாத்தா சொல்லுவாங்க. ஆமா. அப்ப அது நடுவர் யாராவது தர்மகாத்தா. அதனால அந்த கட்டவரெல்லாம் சொல்ற நடுவரெல்லாம் சொல்றான் உங்க 4 பேரோட நான் தான் பெரிய ஆளு. நான் நீதிக்கு தலைவனானே.
நிரந்தர பொன் மேனியானே அப்படி சொல்லுதான். அதுக்கப்புறம் இந்த மோதிரம் வரலான்னு சண்டை அடிக்குது பையா. எப்படி நீ 4 பேர் எப்படி பெரிய ஆளா கூட இருக்கலாம். இப்போ 1 கிராம் மோதிரம் எவ்வளவு சித்தப்பா? இன்னைக்கு நிலவரம் 6775 ரூபாய் கிராம். ஆமா ஆமாடா கிராம். 1 கிராமா? ஆமா. அப்ப 53750 ரூபாய் 1 பவுன். எங்கடா அப்ப வாங்குறது? மாதிரி திருடறதான் வேலை சக்தி. எங்க போ வாங்குறது? நான் மட்டும் நரேந்திர மோடி வச்சுக்க ஃப்ரீயா கொடுத்துட்டுப்பேன். ஆமா, நாட்டு மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? சொல்லுதான் இந்த மோதிரம் வரல. நீ 4 பேர் எவ்வளவு பெரிய ஆளான வருங்க. ஆனா கடையில நகை கடையில மோதிரம் வாங்கி வந்து சாதாரண செய்கூலியோட எனக்கு தானே மோதிரம் 60000 ரூபாய் கொடுத்து வாங்கி வந்து எனக்கு தான் போடுறாங்க. அப்ப 4 பேர்த்தோட நான் தானே பெரிய ஆளு. அப்படி சொல்லிட்டா இந்த மோதிரம் வரல. நிரந்தர பொன்மேனியானே அப்படி சொல்லிட்டா இந்த மோதிரம் வரல. அப்பே பையா 4 பேர் சொன்னாங்களே இந்த சுண்டி வேலை பிஸ்கா பிஸ்னு முழுக்குதான். இந்த பிஸ்கா பிஸ்னு முழுக்குது. 4 பேரும் சொல்லிட்டாங்களே. ஆமா, நம்ம என்ன சொல்றதுன்னு அப்படி இந்த சுண்டி வேலை முழுக்குதான். ஆனா சுண்டி வேலை சொன்னதே பெரிய விஷயம் தான். எப்படி உங்க 4 பேர்த்தோட நான் தானே பெரிய ஆளு. நான் தான் பெரிய ஆளு. 4 சின்னதா இருந்தாலும் நான் தானே பெரிய ஆளு. உங்க 4 பேர் தான். ஏன் தெரியுமா? இப்ப நேரம் மாரியம்மன் கோயிலோ பாஞ்சாலம்மன் கோயிலோ சிவன் கோயிலுக்கோ போறோம். திருவண்ணாமலை அண்ணாமலை கோயிலுக்கு போறோம். இன்னும் நான் தான் அவரோட பாதத்தை தரிசனம் வாங்குறேன். அவருடைய சிரத்தை தொட்டு அவருடைய பாதத்தை தொட்டு நான் வணங்கி உங்க 4 பேருக்கு நான் தான் பெருமை தேடி கொடுக்கிறேன். நீ ஒரு எலெக்ஷன் நிக்கிற. ஆமா. எப்ப முதல் போய் சாமி கடவுளை விநாயகரை கும்பிடுறேன். ஆமா. அப்புறம் சிவபெருமான கும்பிடுறேன். ஆமா. நான் எல்லா பதவியும் நான் தான் எல்லாருக்கும் வேண்டி உங்க 4 பேருக்கு பெருமை தேடி கொடுக்கக்கூடிய நான் தான். அங்கே போறேன். பரமனை நான் வணங்காளானே. ஆமா, சாமி வேண்டாம். முன்னாடி இந்த சுண்டி வேலை தான் போகுது. அங்க போறேன். நம்ம இப்ப தேர்தல் ஆடு சின்ன வாதியார் வராங்க. ஆட்டாச்சுல வந்தா பேருங்களா வாங்க வாதியார் வணக்கம் எந்த வரும் போகுது சுண்டி வரலாம் போகுது. அப்ப 4 பேர்த்தோட நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி சுண்டி வரல. ஆனா அது போல நான் பெரிய ஆள் நம்மளா இல்ல. ஏதோ தெரிந்த வரைக்கும் நாடக ஆட வந்திருக்கிறோம். என்பது ஏற்படாம போகலாம். அதான் நீ தான் ஆட்கொள்ள வேண்டும். அதனால உன் கம்மனை வரலாம். வரியா? அப்ப நீ வருவது உண்மைதான். நான் சொல்லக்கூடிய தெய்வத்தை நீ உனக்கு வேண்டும். நீ சொல்லக்கூடிய தெய்வத்தை. ஆமா. அது எந்த தெய்வம்? 2011 நேர்த்திருத்த படைத்த அந்த சிவபெருமானுக்கும் உமா மகேஸ்வரிக்கு பிறந்த பிள்ளை முதல் கடவுள் விநாயகர் பெருமானை வணங்கி மறுபடியும் நாடகம். ஐயா விநாயகனே வினை தீர்ப்பவனே மேல லைன் இருக்கு. எட்டி பிடிச்சிட்டு போறேன். ஐயா
வேண்டுமான தேவலா வேண்டாகி விட்டது. வேண்டியாகி விட்டது. இந்த நடத்துகிற நாடகத்தோட விளக்க வேண்டும். நாடகத்தோட விளக்க தெரிவிக்க கம்பெனி வாத்தியார் வருகிறார். நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கொள். வாங்க ஐயா. வணக்கம் 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 ஐயா வணக்கம். வணக்கம். வேண்டுமான தேவலா வேண்டாகி விட்டது. ஆஹா, இன்று நடத்தக்கூடிய நாடகத்தோட விளக்கம் வேண்டும். வேண்டுமானதெல்லாம் வேண்டியாகிவிட்டது. ஆமா. நாடகத்துடைய விளக்கம் தேவை. விளக்கம் தேவை. தம்பி, ஓ. இந்த தேவதானம் பேட்டை நன்னகரத்தில் ஆமா. இன்று ஏன் தம்பி தெருக்கூத்து வச்சிருக்காங்க? அதாயா கூத்துல வச்சா கூட்டம் விடுவான். எக்கச்சக்கமா போன ஒரு 5 நாளைக்கு முன்ன வந்தா அந்த பணத்தை வாங்கி விட்டோம். அதுல கொஞ்சம் குறை விட்டு போயிட்டோம். அதை சேர்த்து கொடுத்தாங்க வர வச்சுக்கிறாங்க. அப்படிலாம் இல்லப்பா. சில கிராமங்கள்ல ஒரு கூத்து நடத்துனா அதை பாதியோட விட்டுட்டா போதும், விட்டுடுன்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆமா. இப்படி அப்படி இல்லை இந்த கிராமம். தெருக்கூத்துக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய மக்கள் நம்ம தேவதான பேட்டை. ஆமா ஆமா ஆமா. அதனால ஆமாங்க. ஆமா ஆமா. ரொம்ப வரவேற்கத்தக்க ஊர். வரவேற்கத்தக்க ஊர்னு சொன்னா தெருக்கூத்துன்னு சொன்னா இந்த தெருக்கூத்துக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்க்கக்கூடியவர்கள். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா. ஏன் அப்படி சொன்னா தம்பி, இது நின்று போன நாடகம். யாருக்காக? அம்மனுக்காக, பொருடைய அம்மனுக்காக. ஆமா. யாருக்கு? அதான் புருடைய அம்மன் அம்மனுக்காக. அதனால இளைத்தவர் கரு கொடுக்கும் இதனுடனே நடிக்கும். இளைத்தவர் கரு கொடுக்கும் இதனுடனே நடிக்கும். இந்த உலகத்திலே வாயாடின்னு சொன்னா அந்த அம்மா தான் வாயாடி. யாருங்க? உலகத்திலே இவங்க மாமியாகதான் ஆகலாம். என்ன அது ஆகலாம்? சுருக்கமா சொல்றேன். போனிடா ஒரு அளவுதான். ஒண்ணு மட்டும் சொன்னாரு. அப்படிடா தம்பி. மாரியம்மனோ இல்ல காளி அம்மனோ இந்த பொருடையத்த அம்மனோ இவங்க எல்லாம் பூரா பேரும் ஒரே ஆள் தான். ஆமா. அதனால அந்த அம்மாவுக்கு ஏன் அப்படின்னு சொன்னா பெரிய பெரிய வாயாடி அந்த அம்மா தான். அதனாலதான் இந்த பாட்டை தேவந்தூரார் எழுதினார். நான் எழுதுறேன், தேவந்தூரார் எழுதினார். எப்படி? வாயாடி பேர் உனக்கு அந்த குறைச்சி எனக்கு, 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 ஆயிரத்தி கண்டம் புகழ் பேசுதே ஆலயத்தில் அழகு கண்கள் புதுதே, ஆயிரத்தி கண்டம் புகழ் பேசுதே ஆயிரத்தெட்டு அண்ட புகழ் பேசுதே. 1008 அண்ட புகழ் பேசுதே. உன் ஆலயத்தில் அழகு கண்கள் கூசுதே. ஒன்னு கேட்கிறேன், முதல்ல தெருக்கூத்துன்னு ஆடின ஆள் யாரு தெரியுமா உனக்கு? அவனு வந்து கொசமுட கசமுட கசமுட நானுவே தட்டு விட்டு நானுவே. நீ வந்து கொசமுச கசமுச பேசுற. நீ பண்ணி வெளி வெளி 1 2 3 தம்பி. இந்த கூத்த நீ ஆடல நானும் ஆடல தம்பி. முத தெரு கூத்துன்னு ஆடின ஆள் யாருன்னு கேட்டா யாரு?
பூசப்படுவோர்கள் எல்லாம் கூத்தாடி இல்லை என்று பூசப்படுவோர்கள் எல்லாம் கூத்தாடி இல்லை என்று பூசாமல்லீசரோடு ஆடினார் எல்லா கூத்தாடியும் பிழைக்க வகை முத இந்த திருப்பூத்தி யாரு ஆடினாங்கன்னு கேட்டா அகமாரி அம்மனும் ஆமா தில்லை நடராஜ பெருமானும் சிதம்பரத்தில் ஆம்படியா மூட்டாட்டிக்குள்ள போட்டி ஏற்பட்டு அவங்க 2 பேருக்கு போட்டி ஏற்பட்டு நான் தோத்துட்டா உனக்கு அடிமை நீ தோத்துட்டா எனக்கு அடிமை யாருக்கு ஆம்படியா தோத்தாச்சுன்னா பொம்பளைக்கு அடிமை பொம்பளை தோத்துட்டா ஆம்பளைக்கு அடிமை இப்படி போட்டிட்டு ஆடுறாங்க ஆனா மகமாரி அம்மனுக்கு மிருதம் அடிக்கிறாரு பகவான் என் பெருமான் பகவான் அடிக்கிறார் மிருதம் வாசிக்கிறார் ஆமா ஈஸ்வரனுக்கு நந்தீஸ்வரன் மிருதம் வாசிக்கிறார் இப்படி ஆட்டம் ஆடிக்கொண்டே போகும்போது ஈஸ்வரன் கொஞ்சம் தோக்கிற மாதிரி தோன்றாரு அவருக்கு தோல் போயிடுச்சு ஈஸ்வரன் தோக்கிற மாதிரி ஒரு ஆக்சன் ஆம்பளைக்கு பின்ன என்னதான் நடக்கும் அப்ப பார்த்தாரு பகவான் என்னடா இது ஈஸ்வரன் தோத்துருவாரு போட்டிருக்கு ஆமா மைத்துனர் தோத்துருவாரு மச்சான் தோத்துட்டா அதனால அவர் என்ன நினைக்கிறாரு 1000 இருந்தாலும் ஆண்கள் தோற்றுட்டு பெண்கள் ஜெயிச்சுட்டா நமக்கு அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு அவரு பகவான் மிருதம் வாசிக்கும் போது ஒரு காலை தூக்கிட்டு மிருதம் வாசிக்கிறார் ஆமா இத பார்த்துட்டாரு பரமசிவம் பாத்துட்டாரு ஓஹோ மச்சான் காலை தூக்கி ஆட சொல்றாரு நான் சொன்ன உடனே ஆடிட்டான் போயிடும் அப்ப என்ன பண்றாரு நந்தீஸ்வரர் ஒரு தீர்மானம் கொடுத்தாரு பாரு ஈஸ்வரர் தலையாட்டினாரு இந்த பாம்பு இருந்த காது இருந்த தோடு பாம்பாக்கி தோடு நீங்க போட்டியா என்ன பண்ணாரு அந்த பாம்பாக்கிய தோடு கீழே விழுந்து பாரு இவர் என்ன பண்ணாரு ஈஸ்வரன் ஆட்டம் ஆடிக்கொண்டு ஒரு காலால் எடுத்து நாவால் நக்கி அணிந்தார் தூக்கும்போது எட்டல அப்ப நாக்க நீட்டி நாவால் நக்கி அதுதான் நக்கினோன்னு ஒரு பேரையே சொன்னேன் அப்ப ஒரு காலால் எடுத்து அப்ப இவர் காலை தூக்கி ஆடினார் பாரு இந்த அம்மா அப்படியே பங்கப்பட்டு மேடை விட்டு இறங்கிட்டாங்க வெக்கப்பட்டு அந்த கனக மேடையை விட்டு கனக மேடையை விட்டு அந்த அம்மா தரையில இறங்கிட்டாங்க காரணம் என்ன அது என்ன காரணம் தெரியுமா ஈஸ்வரர் லங்கோடு கட்டினார் அதான் கோமல் கட்டினார் ஆனா அது லங்கோடு கட்டினாரு அதனால காலத்துக்கு ஆடினார் ஆமா பொம்பளை காலத்துக்கு ஆட முடியுமா ஆட முடியாது அபிமானம் போய்விடும் ஆனா இந்த காலத்துல ஆடுவாங்க போய் எப்படி ஆட முடியும் அவங்கதான் ஜட்டி போட்டுருக்காங்களே எங்க மாமியார் சொன்னாங்க நீ போடுறியா அதான் போய் அந்த காலத்துல சினிமா பாடி வச்சு பாடுறா அதனால அப்போ அந்த அம்மா எப்ப கனக மேடையை விட்டு தரையில இறங்கினாங்களோ அதனாலதான் அம்பாளுடைய அருளை பெற்றவர்கள் தெருக்கூத்தாடி யாரு அந்த அம்மனுடைய அருள் பெற்றவங்க தான் தெருக்கூத்தாடின்னு சொன்னா அது எப்பேற்பட்ட ஆளா இருக்கட்டும் 2 பெஞ்சு தான் 2 ஸ்டூல் தான் 2 லைட் மரம் தான் என்ன அது காரணம் கேட்டா அம்பாளுடைய அருள் இருந்தாதான் பொருளியாத்தாவுடைய அருள் இருந்தாதான் இன்னைக்கு நம்ம தெருக்கூத்து ஆடலாம் அந்த அம்மா அருள் இல்லைன்னு சொன்னா ஆட முடியாது இன்னைக்கு அந்த அம்மா மனசு வச்சாலும் இன்னைக்கு ஆட முடியாது மழை பிறந்துட்டா பண்ண முடியுமா அந்த அம்மா மனசு வச்சாதான் தெருக்கூத்தாடி ஆனா வராது மேடை நாடக கூத்தாடிகள் எல்லாம் ஈசனுடைய அருளை பெற்றவர்கள் பிரிச்சியா பேசுறா எல்லாம் ஒண்ணுதான்
அவங்க மேடை நாடகத்துல ஆடக்கூடியவங்க, நம்ம தரையில ஆடுறோம். அதனாலதான் இந்த பாட்டை எனக்கு எழுதி கொடுக்கும் போதே இது சபை கட்டுவதற்கு ஒரு அருமையான பாட்டுங்கன்னு சொன்ன தேவந்தூரார்கிட்ட பண்ருட்டி பஸ் ஸ்டாண்ட்ல. அதுக்கு அவரு என்ன சொன்னாரு, இந்த பாட்டை அம்மா பேருக்கு எழுதி கொடுத்த தம்பி, சாமி சாமி தான் எல்லாரையும் கூப்பிடுவாரு, எல்லாருக்கும் எழுதி கொடுத்த சாமி, யாருக்கும் இந்த அறிவு ஏற்படல. ஆனா சபை கட்ட ஒரு அருமையான பாட்டுன்னு நீங்க சொன்னீங்க பாருங்க, அதனால உங்க பேரையும் சேர்த்து வச்சு எழுதுறேன்னு இந்த பாட்டுல என் பேரையும் சேர்த்து வச்சு எழுதினாரு. தேடி மனவாடுகின்றேன் சேகர் உன்னை நாடுகின்றேன், 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 பாடுகின்ற ராமசாமி பாட்டம்மா ஓ பராசக்தி மக்களுக்கா பாட்டம்மா, பாடுகின்ற ராமசாமி பாட்டம்மா நமக்கு முன்னோர்கள் நமக்கு ஆடிட்டு போயிட்டாங்க. ராமசாமி செத்துட்டாருங்க பாவம். அப்ப நீ எப்ப சாவ பண்றியா? பிச்சு பிடிச்சு மணிக்காடுங்க. அதனால அதுல நீங்க யாரையும் விடாது தம்பி. உங்களை லீவ் விட்டுதெல்லாம் இப்ப ஈத்து போட்டு வாங்கினா 60,000 வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆடி மாசம் ஒரு நாள் கிடையாது அது போகட்டும் தம்பி. அதனால எது நமக்கு தெரிந்தவரை கூத்தாட வந்திருக்கோம். நாம் நடத்தக்கூடிய நாடகத்தில் எவ்விதமான பிழை இருந்தாலும் எங்களை பொறுத்து அங்கீகரிக்குமாறு உங்களை கரங்கூப்பி என் சிறந்தாழ்த்தி வணங்குகின்றேன். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நடத்தக்கூடிய நாடகம் அன்னைக்கு வச்சது செல்லியம்ம நாடகம் தான். என்ன செல்லியம்ம நாடகம்? செல்லியம்ம நாடகம். செல்லிமுத்து. ஏய் என்ன நீ எதனா ஒரு வாழை திருப்பி விட்டுற? ஆமா செல்லிமுத்து மாரியம்மன். செல்லியம்ம நாடகம் தான். ஏன் முத்து கொட்டி சேர்க்கிறாங்களா கம்யூனிட்டியா? விகண்டாசூர சம்மாரம், செல்லியம்மன் மகத்துவம். விகண்டாசூரனுக்கு செல்லியம்மனுக்கு சண்டை, விகண்டாசூரனுக்கும் செல்லியம்மனுக்கு சண்டை. சண்டை வேடி நேரம் 4 மணிக்கு கட்டி கண்டு ஓடி போது மண்டை 3:59 மண்டை க்ளோஸ். மண்டை ஓடினா போறோம் படம். எத்தனை மணிக்கு மண்டை ஓடியும்? அப்படியே தாழ்த்து விட்டு கிடைச்சிருவாங்க. எத்தனை மணிக்கு மண்டை ஓடியும்? 3:59 மண்டை க்ளோஸ். 2:59 தூக்கின்னு போய் ஆஞ்சநேயர் தலைமையில வச்சுட்டு வந்துருக்காங்க. தம்பி விகண்டாசூர செல்லி நாடகம். இந்த நாடகத்தில் உண்மை தெரிய வரக்கூடிய சக்தி உலகத்துக்கு அதிபதி சதுர்முகம் படைத்த பிரமதி அவன் தர்பார் அன்னவரால் மற்றவரும் ஐயா பிரமதி தர்பார்.
ஆ